கைஸ் அமன் கான் சிஎஸ்கேட ப்ராடக்ட்ஸ் கேம்ப்ல கலக்கிருக்காரு பேட்டிங்ல. அவரோட பேட்டிங் கிளிப்ஸ் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். அதை தவிர்த்து சஞ்சு சாம்சன் ட்ரேட் டு சிஎஸ்கே இதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி அவங்க அப்பாவே பேசியிருக்காரு. அதை இந்த வீடியோல பார்க்கலாம். அப்ப நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் சஞ்சு சாம்சன் ட்ரேட் டு சிஎஸ்கே அதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி அவங்க அப்பா இப்ப ரீசெண்டா பார்த்தா T20 வேர்ல்டு கப் வெற்றி கோசம் அவர் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க ஒரு நியூஸ் சேனல்ல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டாக்கா பேசியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன, எதனால சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் விட்டு வெளியே வரணும்னு முடிவு பண்ணாரு. இது எல்லாத்தையுமே பார்த்தா சஞ்சுவோட அவங்க அப்பா பார்த்தா அந்த நியூஸ் சேனல்ல அந்த இன்டர்வியூல பார்த்தா கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி என்ன சொல்லியிருந்தாருன்னா, சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நிறைய அந்த டைம்ல பார்த்தா நிறைய சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அப்படி சஞ்சு சாம்சனுக்கும் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரச்சனை, கோச் ராகுல் டிராவிடோட ஒரு பிரச்சனை. அதனால தான் முதல்ல சஞ்சு லீவ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட் போயிட்டாரு. இருந்தாலும் சஞ்சு சாம்சன் ஏன் இப்ப ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் இல்லைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா அப்பயே பார்த்தா பேசப்பட்டுச்சு. ஆனா இப்ப அதை அவங்க அப்பா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதாவது அதுக்கான காரணம் என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ரெண்டு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் ரெண்டு பேருமே கேப்டன்சி பண்ணக்கூடியவங்க தான். அதுல ஒன்னு ரியான் பராக் ஆல்ரெடி லாஸ்ட் சீசனே கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. இன்னொரு ஆப்ஷனாவும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கேப்டன்சில விருப்பத்தை காட்டுறாங்க. பட் சஞ்சு சாம்சன் அங்க இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரால கேப்டன்சி பண்ண முடியாது. டெஃபினெட்லி சஞ்சு தான் கேப்டன் பண்ணுவாரு. அதனாலே சஞ்சு சாம்சன் இது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் மூவ் ஆன் இருக்கான்ற மாதிரி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அதை அவர் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லவே அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சஞ்சு கோசம் ட்ரேடுக்கு இது அப்ரோச் பண்ணிருக்காங்க. முதல்ல மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், கேகேஆர்ல லைன் நின்றுருக்காங்க. ஆனா சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையும் அவர் சிஎஸ்கே தான் டிசைட் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே கிட்ட போய் அதுக்கப்புறம் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் பேச ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. ஆனா சிஎஸ்கே ஆரம்பத்துல அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஃபைனலா சிஎஸ்கே அந்த ட்ரேட் அக்செப்ட் பண்ணாங்க. ஜட்டு கொடுக்குறது ஓகே பண்ணி தான் சஞ்சு சாம்சன் ஜட்டு அந்த ட்ரேட் நடந்து முடிஞ்சிச்சு. கைஸ் ஒரு பிக்கெஸ்ட் ட்ரேடா பாத்தீங்கன்னா ஐபிஎல் லிஸ்ட்ல இது இருக்கும் கண்டிப்பா சொல்லணும். கைஸ் இது என்ன கிளியரா தெரியுதுன்னா, சஞ்சு சாம்சன் லவ்டு சிஎஸ்கே ஃபேமிலி சொல்லணும். அவர் சிஎஸ்கே ஜெர்சியை போடணும்னு அவர் பல நாள் கனவு. அது அவரே பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு. சேட்டா கண்டிப்பா ஒரு மேல இருக்க ரெஸ்பெக்ட் ஏறிட்டே போகுது. பார்க்கலாம் சேட்டா என்ன பண்ண போறாருன்னு. ஃபைனலா சிஎஸ்கே அவங்களோட பிராக்டிஸ் கேம்ப பாத்தீங்கன்னா நாவலூர்ல முடிச்சிருக்காங்க. அந்த 10 நாளுக்கான ட்ரைனிங் கேம்ப் சிஎஸ்கேவோட ஐஃபா உமன் சென்டர்ல முடிவுக்கு வந்திருக்கு. ஃபைனல் டேவே பாத்தீங்கன்னா நேத்து தான் கைஸ். நேத்து ஒரு சில பிராக்டிஸ் கேம்ப் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம், அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆனா சிஎஸ்கே நாவலூர்ல அவங்களோட பிராக்டிஸ் கேம்ப முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சேப்பாக்கு தான் சிஎஸ்கே ரிட்டர்ன் ஆக போறாங்க. ஆமா கைஸ், அது இன்னைக்காவும் பிராக்டிஸ் கேம்ப் சிஎஸ்கே சேப்பாக்ல ஆரம்பிக்கலாம், அதுல நாளைக்கு கூட ஆரம்பிக்கலாம். ஆனா சிஎஸ்கேவோட அடுத்த பிராக்டிஸ் கேம்ப் பாத்தீங்கன்னா நம்ம சேப்பாக்ல தான் இருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஏதாச்சும் ஒரு நாள் அலோவ் பண்ணுவாங்களா எல்லாம் தெரியல. இருந்தாலும் ஓகே, அப்படி அலோவ் பண்றாங்க தெரிஞ்சா கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன் கைஸ். எல்லாருமே வாங்க பார்க்கலாம். லுக் பேக் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அலோவ் பண்ணாங்க நல்லா இருக்கும். அந்த 23 சீசன்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ் அலோவ் பண்ணாங்க. ஒரு வேற லெவல்ல கிரௌட் வந்து சொல்லணும். 2018 2019 அந்த டைம்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ் அலோவ் பண்ணாங்க. டு பி சிஎஸ்கே பேக் அட் சேப்பாக் பார்க்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்றேன். அடுத்ததான் நம்ம அமன் கான் கைஸ் சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல ரீசெண்டா ஜாயின் பண்ணியிருந்தாரு. மனுஷன் பேட்டிங்ல கலக்கறாரு சொல்லணும். அவரோட அந்த ட்ரைசெப்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமா வச்சிருக்காரு. அவரோட ஃபிட்னஸுமே பார்த்தா தரமா இருக்கு சொல்லணும். அவரோட ஒரு சில பேட்டிங் கிளிப்ஸ் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன், போய் பார்த்துருவாங்க ஒன் பை ஒன்னா. கைஸ் தரமான ஒரு ஷாட்னு சொல்லணும். அடிச்சுட்டு அந்த ஒரு போஸுக்கு வருவார் பாருங்க அமன் கான், தரமா இருந்துச்சு கைஸ். அடுத்த ஷாட்டை பாருங்க கைஸ். பால பாத்தீங்கன்னா அப்படியே ஏர்ல பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஷாட் இது. அடுத்த நெக்ஸ்ட் இன்னொரு ஷாட்டை பாருங்க கைஸ். கை பாத்தீங்கன்னா ஒரு ஷாட் விடுவாரு, எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி விடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷாட் சொல்லணும் இது அமன் கான் கிட்ட இருந்து. ஸ்டேட்ல அமன் கானிட்டு இருந்து இன்னொரு தரமான ஷாட்னு சொல்லும். ஹோப்ஃபுல்லி அவருக்கு சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கிடைக்காது, பட் பேக்கப் தான் ரைஸ். அண்ட் சிஎஸ்கே இந்தியன் டேலண்ட் பாத்தீங்கன்னா ஐயா இருக்கு சொல்லணும். சிஎஸ்கே இந்த வருஷம் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு போயிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் மேல. அதுவும் பார்க்கலாம் எப்படி பண்ண போறாங்கன்னு. ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே சேப்பாக்ல பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அந்த போட்டோஸ் வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்ண பாக்குறேன். அப்ப சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம 75 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஎஸ்கே அப்டேட்ஸ்க்கு. அப்ப இன்னொரு நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து சந்திக்கும் முறை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.